வேறு வழியே இல்லை. அதிமுகவில் மீண்டும் சசிகலா, ஓபிஎஸ் இவர்கள் இணைய வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடுமையான குடைச்சலை கொண்டு வரும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கக்கூடிய வகையில் மாவட்ட செயலாளர்கள் மட்டுமல்ல, மாஜி அமைச்சர்களும் தற்பொழுது வேலையை ஆரம்பித்து விட்டார்கள். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கழுத்தை நெரிக்கும் விதமாக அழுத்தம் அதிகமாகிவிட்டது. பாஜகவில் தற்பொழுது அண்ணாமலை 3 மாதம் மேற்படிப்பிற்காக லண்டன் சென்று விட்டார். தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி வைக்க வேண்டுமா என்ற ஒரு பேச்சுக்கள் மீண்டும் தீப்பொறியாக கிளம்பிவிட்டது. முன்னாள் அமைச்சர்களிடம் பாஜகவின் நிர்வாகிகள் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி வருகிறார்கள். இதற்கு ஒரே பதிலை முன்னாள் அமைச்சர்கள் தெரிவித்து வருகிறார்கள். எங்களது கையில் ஒன்றும் இல்லை, எடப்பாடியிடம் நேரடியாக பேசிக்கொள்ளுங்கள். ஆனால் எடப்பாடியிடம் நேரடியாக பேச முடியாது. காரணம், அண்ணாமலை அவர்கள் எடப்பாடியை தற்கூரி என்று கூறியதோடு மட்டுமல்ல, கடுமையான விமர்சனத்தையும் செய்திருக்கிறார். இதை அனைத்தும் எடப்பாடி மனதில் வைத்து கொண்டுதான் இருக்கிறார். ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதையும் தெரிவித்துவிட்டார். ஆனால் மாஜி அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் மீண்டும் விசாரணை செய்யப்படும் என்று பாஜகவினர்கள் மிரட்டல் ஒன்றை விடுத்திருக்கிறார்கள். இதனால் அதிமுகவின் ஆட்சி காலத்தில் வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார் இவர்கள் அமைச்சராக இருந்தபொழுது செய்த ஒட்டுமொத்த ஊழலையும் மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக்கொண்டால் தற்பொழுது விஜயபாஸ்கர் மட்டும்தான் நீதிமன்றத்திற்கும் வீட்டிற்கும் அலைந்து கொண்டிருக்கிறார். இவரை போல் மற்ற அமைச்சர்களும் அலைய வேண்டுமா என்பதற்கேற்ப மிரட்டல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது பாஜகவின் தரப்பிலிருந்து. மேலும் ஒரு முக்கியமான பாயிண்டை பாஜகவினர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஓபிஎஸ், சசிகலா இவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும். எடப்பாடியை ஓரம் கட்டுங்கள். இவர்களை வைத்தே அதிமுக 2026 ஆட்சியை பிடிக்கும். நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகமும் போட்டியாக வருவதால் நிச்சயமாக எதிர்கொள்வதற்கு நாம் மிகப்பெரிய ஒரு பலத்தோடு இருந்தால் மட்டும்தான் வெற்றியடைய முடியும் என்பதையும் பாஜகவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை வைத்துக்கொண்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் மாஜி அமைச்சர்கள் தற்பொழுது குடைச்சல் கொடுத்து வருவதாகவும், இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திகைத்து போய் நீங்களே கட்சியை வழிநடத்தி கொள்ளுங்கள் என்பதற்கேற்ப கோபத்தில் பேசிவிட்டாராம். இதனால் மீண்டும் அதிமுகவில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது.